வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். பிப்ரவரி மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது, யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்க போறோம். அந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் கண்டிப்பாக இடம்பெயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. செவ்வாய் மட்டும் இடம்பெயராமல் நீடித்து 6ஆம் இடத்திலே இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சூரியனும் புதனும் மாறுகிறார்கள். ஆண்டு கிரகம் எப்படி இருக்கான்னு பார்க்கும் பொழுது குரு, சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டுதோறும் பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு, 1.5 ஆண்டு, 2.5 ஆண்டுக்கு ஒரு தடவை பயிற்சி அடையக்கூடிய ஆண்டு கிரகங்கள் பிப்ரவரி மாதம் எந்த பயிற்சியும் பெறப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். மகர ராசியோட அதிபதியாக சனி 2ஆம் இடத்துல பாத சனியாக நீடித்திருக்கிறார். மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் பெறப்போறதில்லை. அதே சமயத்துல ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும், குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை நீடித்து பார்க்கிறார். கேதுவையும் பார்க்கிறார். ஸோ இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ராசியை குரு பார்க்கறது, அது விசேஷமான 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையா பார்க்கறது. மகர ராசிக்காரர்கள் 2020, 21, 22ல எத்தகைய ஒரு ஜென்மசனி தாக்குதல் இருந்தாங்களோ அதுலேருந்து 23லேருந்தே மீண்டு வந்திருக்கிறாங்கிறதா உண்மை. அது பிப்ரவரி மாதம் மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு, கேது, சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன், அந்த பயிற்சி பலன் மகர ராசிக்காரருக்கு அற்புதமாக இருக்கிறது. அது ஏன்னா 7 நாட் சனி முடியுது. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை, அடிப்படை விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரருக்கு வருகிறது. எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒன்றுனா பார்ப்போம். இப்போ புதன் எப்படி இருக்கிறார்னு பார்க்கும் பொழுது, புதன் ராசிக்குள்ளேயே மாதத்தின் முதல் 2 வாரம் இருக்கிறார். குருவின் பார்வை பெறுகிறார். அருமையான விஷயம். புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். நல்லாவே சமயோஜ புத்திகளோட யோசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் ஏனாதானன் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே படிக்கிறாங்க. சில கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும், என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அப்படிங்கிற அமைப்பு மகர ராசிக்காரர்களாகிய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க முதல் 2 வாரம் குறிப்பா. அதே சமயத்துல ஐடி, சாஃப்ட்வேர், கிரியேட்டிவிட்டி, ஒரு டெக்னிக்கல் விஷயத்துல இருக்கிறவங்க, ஒரு ப்ரொடக்ஷனு, ஒரு கிரியேட்டிவ், ஒரு ஒரு கதை எழுதுறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக குறிப்பாக முதல் ஆஃப் பிப்ரவரி மாதம் இருக்கு. அதை எல்லாரும் கொஞ்சம் பலன் அழிச்சுக்கணும். தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்லாவே நடக்கும். அதே சமயத்துல மாதத்தின் 3வது 4வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போய் சனியோட புதன் சேரக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சோர்வும் சில டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அதாவது ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் முதல் 2 வாரம் மாசி மாதத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடம் கனெக்ட் ஆகிறது. கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்க கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. சில இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, சில உயில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரணும். சில செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குங்கிறது, டக்குன்னு செட்டில்மெண்ட் ஆகிறது. பிஎஃப் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடனே கிடைக்கிறது. அது மாதிரி சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சூரிய பயிற்சி இருக்கு. ஸோ கண்டிப்பாக புதன் பயிற்சியும் சாதகமாக இருக்கு, சூரிய பயிற்சியும் சாதகமாக இருக்கு. சனியோட சேரும் சில நாட்கள் மட்டும் மாதத்தின் இறுதியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ராஜோகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது, அருமையான விஷயம். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், ராகுவோட சேர்ந்திருக்கிறார். ராகு திசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் கொஞ்சம் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகள் விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள்ல கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கு. எதிர்பாலினத்திலோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பழகணும். லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரத்தில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ சுக்கிரனின் ராகுவோட ஒரு 5-6 டிகிரி சேரக்கூடிய அமைப்புகள் சில நாட்கள் இருக்கிறனால அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸு, பெண்கள் விஷயங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்பாலினத்தோடு பழகிறப்போ நம்ம எமோஷனலுக்கு இடம் கொடுக்காம புத்தி சுவாதீனமோட என்ன செய்கிறோம், இதோட பலன்கள் என்ன, இதோட எதிர்விளைவுகள் என்னங்கன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறது கொஞ்சம் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் ஏமாந்தோம்னா எதிர்பாராத சில திருப்பங்களாகி நம்ம அதில் தேவையில்லாமல் நம்ம பேர் அதில் வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக செவ்வாய் கொடுக்குறார். ஸோ செவ்வாய் 6ஆம் இடத்துக்குனால உடல் உபாதையும் சில டைம்ஸ் வரும். எதிரிகள்னாலும் சில தொந்தரவு, கடன், சில திடீர் கடன் ஆகி அதில் அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஸோ செவ்வாயின்
சஞ்சாரம் ஒரு சுமாரான சஞ்சாரமாகவும், ராஜோகாதிபதி சுக்கிரன் மற்ற எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சிக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2020 இருக்க போகிறது. வெளிநாடு அது மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இது வந்து ஒரு அருமையான தசைகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பட்சத்துக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும், கொஞ்சம் சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன சாதக மற்ற பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, லக்னம் என்ன, அந்த தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி துல்லியமாக பார்க்கும் பொழுது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்ம வாழ்க்க போகுது, அடுத்தடுத்து நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் எது ஆரம்பிக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த நேரத்தில் பொறுமையாக போகணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் உங்களுடைய பொட்டன்ஷியல் ரீச் பண்ணி தவறுகளை அவாய்ட் பண்ணி வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தவிர இது வந்து ஒரு அக்யூரேட்டான விஷயம் இல்லை. இது உங்கள் ஜென்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுதுதான் முழு பலன் எடுக்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.